வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ்திரேலியா அணியை அலறவிட்ட ரிஷப் பண்ட் அதிவேக சதம், பயிற்சி போட்டியை பதறவிட்ட சம்பவம். அதாவது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் பந்து வீச்சில் பாகிஸ்தான் வீரர்கள் ரன் குவிக்க திணறி வராங்க. அது குறித்து பேசிய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான வாக்கர் யூனிஸ் அவர்கள், பாகிஸ்தான் வீரர்கள் பும்ராவை பார்த்து பயப்படுறாங்க என்றும் அதிரடியாக கூறியிருக்காரு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் பும்ரா தான். அவர் 4 ஓவர்களில் 14 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். அவரது அபாரமான பந்து வீச்சில் திணறிய பாகிஸ்தான் வீரர்கள் ரன் குவிக்க முடியாமல் அழுத்தத்தை சந்தித்தாங்க. அதன் காரணமாகவே வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த பாகிஸ்தான் அணி கடைசி 6 ஓவர்களில் ரன் குவிக்காமல் விக்கெட்டுகளை இழந்து 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தாங்க. குறிப்பாக ஒரு கட்டத்தில் யாக்கர் வீச முயன்ற பும்ரா தவறாக புல்டாஸ் பந்துகளை வீசினார். அதே போல 2 புல்டாஸ் பந்துகளை வீசி ஒரே ஓவரில் வீசியிருந்தார். பொதுவாக கடைசி ஓவர்கள் புல்டாஸ் வீசினால் அதனை எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சிக்ஸர் அடிக்கவே முயற்சி செய்வார். ஆனால் பும்ரா வீசிய புல்டாஸ் பந்துகளில் கூட பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் ரன் குவிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் பும்ராவின் பந்து வீச்சை கண்டாலே பயப்படுற மாதிரி தான் விளையாடி இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த உலகக்கோப்பை தொடரின் போட்டிகளுக்கு இடையில் ஒரு சில வார்ம் அப் போட்டிகளும் நடைபெற்று வருகிறது. இதனை ஐசிசி அன்அஃபிஷியலாக நடத்தி வராங்க. அப்படி நடைபெற்ற வார்ம் அப் போட்டி ஒன்றில் நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில் ஒரு வார்ம் அப் போட்டியும் நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட், வார்னர் அதிரடியால் 188 ரன்களையும் எடுத்தது. அதன் பின் இதனை ஜாசிங் செய்த இந்திய அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய விராட் கோலி 3 ரன்களுக்கு அவுட் ஆக, அதன் பின் வந்த நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் அதிரடியாக விளையாடி 32 பந்துகளில் 112 ரன்களை அடித்து இந்திய அணிக்கு அபார வெற்றியை தேடி கொடுத்து இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.